மறுமையில தண்டனையை கொடுப்பான்ல. யாருக்கு? இந்த பெருமை பிடித்த ஆணவக்காரர்களுக்கு. எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? ஹுது, அவர்களை பிடியுங்கள். ஹுதுஹு ஃபஅதிலுஹு இலா ஸவாஇ ஜஹீம், அவனை பிடியுங்கள், நரக மைய படுகொலிக்கு இழுத்து வாருங்கள். வானவர்களிடம் கூறப்படும், இழுத்துட்டு வந்து அவனை விடு. வந்துட்டு என்ன செய்யப்படும்? சும்ம சுப்பு ஃபௌக ராஸிஹி மின் அதாபில் ஜஹீம், அவனுக்கு அதற்கு பிறகு தலையின் மீது வதைக்கும் கொதி நீரை, அதாவது இந்த வெந்நீர் இருக்குல்ல, கொதி நீர். கொதி நீர்னா பயங்கரமான ஊற்று. நம்ம சூடு பண்ற சாதாரண சூடு கிடையாது. அங்க சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அந்த மாதிரி பெருமைக்காரர்களுக்கு வதைக்கும் கொதி நீரை அவனுக்கு ஊத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு விளக்கத்தை கொடுக்குறான்ல. துக், சுவைத்துப்பார், இன்னக்க அன்தல் அசீசுல் கரீம், நீந்தான் மரியாதைக்குரியவன், மிகைத்தவன், பெருமைக்குரியவன். உலகத்துல நீ சொல்லிட்டு தெரிஞ்சல்ல, அது நீந்தான. அடிய வாங்கிப்பார். இன்னஹாதா மா குன்தும் பிஹி தம்துரூன், இதுவே உனக்கு நான் கூறப்பட்ட ஒரு நாள். நீ சந்தேகத்துல இருந்தல்ல, இதெல்லாம் என்னைக்கு நடக்கணும்னு சொல்லி இந்த பெருமைக்காரனுக்கு நடக்கக்கூடிய கட்டுமையான வேதனையையும் அதாவையும் துன்பத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? விளக்கி காட்டுகிறான். அதுதான் அந்த ஆணவக்காரர்களுடைய நிலை. அப்ப நல்ல மக்களுடைய நிலை என்ன? அதை சொல்லி நம்ம நிறைவு பெறணும். நீங்கள் பாருங்கள், அன்னு முன்ன அலல்லதீன இஸ்துஸ்இஃபு ஃபில் அர்தி, அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? பூமியில யாரு பலவீனர்களாக இருக்கிறார்களோ, பலவீனர்கள் பாவப்பட்ட மக்கள், நீ யாரெல்லாம் அலட்சியப்படுத்துற அந்த மக்களை நான் என்ன தெரியுமா செய்வேன்? நீ யாரெல்லாம் பாவப்பட்டு, அதாவது இந்த அலட்சியப்படுத்தி மட்டப்படுத்தி வச்சிருக்கியோ அவர்கள் மீது அல்லாஹ்வாகிய நான் என்ன தெரியுமா செய்வேன்? வநஜஅலஹும் அஇம்மத்தன் வநஜஅலஹுமுல் வாரிசீன், அவர்கள் மீது நான் அருள் புரிவோம். அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவான், ஆணவக்காரர்கள் மீது இல்ல. அவர்களை இந்த பூமியில் நாம் தலைவர்களாக ஆக்குவோம், அப்பூமிக்கு உரிமையாளர்களாக ஆக்குவோம். வாரிசீன் வனுமக்கின்ன லஹும் ஃபில் அர்தி வனுரிய ஃபிர்அவுன வஹாமான வஜுனூதுஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்துரூன், அந்த பூமியில் ஆதிக்கத்தை செய்தார்களே ஃபிரௌன், ஹாமான், அந்த படையினரை அஞ்சினார்களே, எதை அவர்களுக்கு காட்ட நாடினோம். அதாவது இந்த ஹாமான், இந்த ஃபிரௌனை அஞ்சி அந்த அப்பாவி மக்கள், அன்னைக்கு இருந்த பனி இஸ்ரவேல் மக்களை நாம் என்ன செய்தோம்? காப்பாற்றினோம், அந்த பூமிக்கு வாரிசாக்கினோம். பாவப்பட்ட நல்ல மக்கள், அதாவது பலவீனர்கள், அவர்களை நாம் இப்படிதான் செய்வோம்.